Hello all. Welcome to Azure Mini Course. நான் கிருத்திகா. இன்னைக்கு செஷன்ல நம்ம ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல எப்படி கண்டெய்னர் கிரியேட் பண்றதுன்றத பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்னா என்ன, தென் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ், ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுல என்ன மாதிரியான ஸ்டோரேஜஸ் அவைலபிளா இருக்கு, கண்டெய்னர், தென் ஃபைல் ஷேர், அப்புறம் டேபிள், கியூ, இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் பார்த்தோம். ஆஃப்டர் தட் என்ன மாதிரியான டேட்டாவை எந்த ஸ்டோரேஜ் டைப்ல சேவ் பண்ணுவோம், கண்டெய்னர்லையா ஃபைல் ஷேர்லையா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஸோ பட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ணி காமிச்சேன். இன்னைக்கு செஷன்ல கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்றது, கண்டெய்னர்ல எப்படி டேட்டாஸை அப்லோட் பண்ணணுன்ற மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிங் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அண்ட் யூசேஜ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஸோ கண்டெய்னர்னா என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். கண்டெய்னர்னா என்ன? massively scalable object stored for text and binary data. ஸோ நம்ம கண்டெய்னர்ல நமக்கு தேவையான டேட்டாஸை சேவ் பண்ணி வைக்க முடியும். என்ன மாதிரியான டேட்டாஸ்? டெக்ஸ்ட் அண்ட் பைனரி டேட்டாஸை நீங்க அங்க சேவ் பண்ணி வைக்க முடியுன்ற மாதிரி பார்த்தோம். டெக்ஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இந்த CSV, தென் HTML, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ். ஆஃப்டர் தட் இந்த பைனரி டேட்டாங்கிறது JPG, PNG, வீடியோ, இந்த மாதிரியான டேட்டாஸ். இது எல்லாத்தையுமே கண்டெய்னர்ல சேவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றத பாருங்க. வை? பிகாஸ் நம்மளோட கண்டெய்னர்ன்றது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ நீங்க இங்க டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, பேக்கப், லாக்ஸ், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஸ்கீமாலாம் கிடையாது, இப்படிதான் இருக்கணும், நீங்க இதுல சேவ் பண்ணி வைக்கிற டேட்டாலாம் இதே டைப்ல தான் இருக்கணுன்ற மாதிரியான எந்த கண்டிஷனும் இல்லை. ஸோ அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை உங்களோட கண்டெய்னர்ல சேவ் பண்ணி வைக்க முடியும்னு பார்த்தோம். தென் கண்டெய்னர்ன்றது ஒரு ஃபோல்டர் மாதிரி. பிளாப்ஸ் அப்படின்ற வேர்டு எதை மென்ஷன் பண்ணுது? அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் டேட்டாஸை மென்ஷன் பண்ணுதுன்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ ஒரு கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ள இந்த கண்டெய்னரை நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஆஃப்டர் தட் அந்த கண்டெய்னர்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா, ஒரு ரீட் ஒன்லி காப்பியா யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்ன்றது மாதிரியும் டெமோல காட்டுறேன். ஓகே, போர்ட்டல்ல போயிட்டு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு லாஸ்ட் செஷன்லயே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு பேசிக்கா சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரிசோர்ஸ் குரூப் டீடைல் கொடுத்துட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க கொடுக்குற நேம் யூனிக்கா இருக்கணும், குளோபலி யூனிக்கா இருக்கணும். யூனிக் மீன்ஸ் என்னோட அக்கௌண்ட்ல இதுக்கு முன்னாடி நான் அந்த நேம்ல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வச்சிருக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, யாருமே யூஸ் பண்ணாத நேமா இருக்கணும். மை ஸ்டோரேஜ் 25, my storage account 25. ஒரு நேம் கொடுத்தாச்சு, ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கு. இப்போ நான் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்றேன்? ஒன்லி ஃபார் பிளாக் கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கு.
அப்படி இல்ல ஃபைல் ஷேர் கிரியேட் பண்றதுக்காக நான் வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண போறேன். இல்ல டேபிளுக்கு, கியூ இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ண போறீங்கன்றதுக்கு உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன டைப்ன்றத இங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். பிளாக்காக, ஃபைல்க்காக, அதர் டேபிள் இல்ல கியூ ஆப்ஷனுக்காகன்ற மாதிரி. பட் இது ஆப்ஷனல் தான். கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க குடுத்துட்டு தான் போகணுன்ற அவசியம் இல்ல. ஸோ அப்படி நான் குடுக்காம போகும்போது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டையுமே என்னால யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? நான் இந்த இடத்துல எதுவும் மென்ஷன் பண்ணல. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ்ல ஸ்டாண்டர்ட், பிரீமியம்னு 2 ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் செஷன்லயே நம்ம பார்த்திருந்தோம். ஸ்டாண்டர்ட் ஸோ ரெக்கமெண்டட் ஃபார் மோஸ்ட் சினாரியோஸ்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் பர்பஸ் V2 அக்கவுண்ட் கிரியேட் ஆகும். ஸோ தென் ரிடண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்க லோக்கல் ரிடண்டன்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். LRS போதும். ஆஃப்டர் தட் மறக்காம நம்ம அனானிமஸ் ஆக்சஸ் அலோவ் பண்ணணும். அப்பதான் மற்றவங்களோட ஷேர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒரு பிரைவேட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ இந்த போர்ட்டலுக்குள்ள வந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். அதனால நான் ஆக்சஸ் கொடுத்துட்டு ரிவ்யூ கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கிளவுட்ல உங்களோட ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்றீங்க, உங்களோட டேட்டாஸை மெயின்டைன் பண்றீங்கிறப்போ காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக சம் ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸ்டோரேஜ் டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாட், கூல், கோல்ட் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஹாட் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி யூஸ் பண்ற டேட்டா, கூல் டேட்டா அப்படிங்கிறது இன்ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது, ஆக்டிவ் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரேரா யூஸ் பண்றது. இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் டயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க பிளாக் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதுல டேட்டாஸை வைக்கிறீங்கிறப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டயர்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். So, அது மட்டும் இல்லாம பிளாக பொறுத்த வரைக்குமே பிளாக், அபேண்டன் பிளாக் அண்ட் பேஜ் பிளாக் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். பிளாக் அப்படிங்கிறது நாம இப்ப சாதாரணமா யூஸ் பண்ற இந்த டெக்ஸ்ட் அண்ட் பைனரி ஃபைல்ஸ் யூஸ் பண்றதுக்காக மெயின்டைன் பண்றதுக்காக இமேஜஸோ, போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்தது அபேண்ட் பிளாக் அப்படிங்கிறது என்னன்னா அபேண்ட் ஒன்லி ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியானது லாகிங் டேட்டாஸ் அப்படி இல்லைன்னா ஆடிட் ரிலேட்டடான அந்த டேட்டாஸ் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நீங்க அங்கே வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அபேண்ட் பிளாக் யூஸ் பண்ணுங்க. அடுத்து பேஜ் பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து இந்த வர்ச்சுவல் மெஷின் ரிலேட்டடான டிஸ்க் ஸ்டோரேஜ்ல வைக்கிறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டெய்னருக்குள்ள போயிட்டு ஆட் கண்டெய்னர், இங்க கண்டெய்னர் அடுத்தது அனானிமஸ் ஆக்சஸ். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணையில கொடுத்தது வந்துட்டு ஹோல் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கும் கொடுக்குற ஆக்சஸ். அந்த இடத்துல பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் நான் இந்த கண்டெய்னர்ல வந்து பிரைவேட்னு கொடுத்தேன்னா இந்த கண்டெய்னர் எனக்கு பிரைவேட்டா இருக்கும். ஈவன் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பப்ளிக்கா இருந்தாலுமே கூட அதுக்குள்ள இருக்க இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் பிரைவேட்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் பிரைவேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆக்சஸ் போகாது. ஆஃப்டர் தட் பிளாக் அண்ட் கண்டெய்னர் லெவல் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் லெவல்னா என்ன? அனானிமஸ் ரீட் ஆக்சஸ் ஃபார் பிளாக்ஸ் ஒன்லி, அதுல இருக்க டேட்டாஸ்க்கு மட்டும். பட் கண்டெய்னர்னு கொடுத்தீங்கன்னா ஹோல் கண்டெய்னருக்குமே ஆக்சஸ் போகும். கண்டெய்னர் anonymous read access for container and blobs. ஸோ கண்டெய்னர் லெவல்ல நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பிளாப்ஸுக்கும் ஷேர் ஆகும், அட் த சேம் டைம் இந்த கண்டெய்னர்ஸ்க்கும் ஷேர் ஆகும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நான் பிளாப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன், கிரியேட் கொடுக்குறேன். அப்போ அதுல இருக்க டேட்டா லெவல்ல ஆக்சஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இப்போ கண்டெய்னர் நான் கிரியேட் பண்ண இந்த கண்டெய்னர் 1 அப்படின்ற கண்டெய்னரை ஓபன் பண்ணி இப்போ இங்க உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கிறேன், ஒரு இமேஜ் ஃபைல் டவுன்லோட் அப்லோட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட், அவ்வளவுதான். ஸோ இப்போ என்னோட அஷூர் கிளவுட்ல நான் வந்து அஷூர் கிளவுட்ல என்னோட பர்டிகுலர் போர்ட்டல்ல
நான் ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்குள்ள ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அந்த கண்டெய்னர்ல ஒரு இமேஜ் ஃபைல் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சஸ் லேயர் ஹாட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இப்ப இருக்கக்கூடிய அந்த இமேஜ் டாக்குமெண்ட்டை நான் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இருக்கிற பிளாப் கரெக்டா சொல்லணும்னா பிளாப் இல்லையா? ஸோ இந்த பிளாபை நான் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ண முடியுமா? பண்ணலாம். எதனால? நான் ஆக்சஸ் லெவல் பிளாப் லெவல கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அவங்க பார்க்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பிளாபை ஷேர் பண்ணணுமோ அதை அந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூஆர்எல் ஆப்ஷன் இருக்கும். அதை காப்பி பண்ணி இப்போ நான் அதை காப்பி பண்ணியிருக்கேன். நான் வேற ஒரு குரோம் அக்கௌண்ட்ல வந்து அதை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் அந்த டாக்குமெண்ட். இப்போ நான் அந்த லிங்கை போய் ப்ரௌசர்ல கொடுக்கும்போது ஒர்க் ஆகுது. இதே மாதிரி இப்போ இந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா நீங்களும் கூட அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். பட் என்னன்னா இப்போ நான் இந்த செஷன் முடிஞ்ச உடனே இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். அதனால நான் இந்த லிங்க்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணல. இப்போ இதுல யாராவது எடிட் பண்ணணும்னா பண்ண முடியுமானா அதுக்கு இந்த ஆப்ஷன் சரி வராது. ஓகேவா? ஸோ இந்த யூஆர்எல் ஷேர் பண்றது மூலியமா ரீட் ஒன்லி மட்டும் தான் ஆக்சஸ் கொடுக்க முடியும். அந்த பர்சன் நீங்க யாருக்கு ஷேர் பண்றீங்களோ அவர் அந்த பர்டிகுலர் ஃபைல்ல என்ன இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாமே தவிர அவரால் எடிட் பண்ண முடியாது. பட் இஃப் யூ வாண்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யாருக்காவது ஷேர் பண்றீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வேணும்னா அவங்க டவுன்லோட் வேணா பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல அவங்க எடிட் பண்ணிட்டு வச்சுக்கலாமே தவிர பட் அது திரும்ப இங்க அப்லோட் பண்ண முடியுமானா முடியாது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் இன்னைக்கு நம்ம பார்த்த செஷனோட லேப் மேனுவல் அட்டாச் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வேணும்னா நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஹுசேஃப் ஏஐ அப்படிங்கிற லிங்கிங் பேஜ்ல அந்த டாக்குமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூ கேன் டவுன்லோட். சரியா? நீங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் ஹுசேஃப் ஏஐ சொன்னேன் இல்லையா, லிங்க்டின் பேஜ். அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இன்டர்வியூ டிப்ஸ், அது இல்லாம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோஸ் பார்க்கல, இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்றேன். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா அந்த பேஜை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அக்சஸ் கொடுத்துருக்கேன், அதனால அங்க வந்து ஒர்க் ஆகுது இல்லையா? ஒருவேளை நான் இதை பிரைவேட் ஆக்சஸ்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாபை ஆக்சஸ் லெவல்ல போயிட்டு பிரைவேட் அப்படின்னு மாத்திடுறேன். இப்போ ஆல்ரெடி கொடுத்த அதே லிங்க்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா என்ன வருது? அலோவ் பண்ணல. எதனால? நான் அங்க ஆக்சஸ் லெவல்ல போயிட்டு மாத்திட்டேன். ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் பிளாக் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தேன், ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பிரைவேட் கொடுத்தேன், ஆக்சஸ் ஆகல. இப்போ கண்டெய்னர் லெவல்ல ஆக்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன், அப்பயும் ஒர்க் ஆகும். ஏன்னா கண்டெய்னருக்குள்ள தான் அந்த பிளாக் இருக்கு இல்லையா? சோ அதனால அது கண்டிப்பா ஒர்க் ஆகும். இப்போ அகைன் நீங்க போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன், ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் லெவல் பேஸ் பண்ணி தான் நீங்க ஷேர் பண்ற அந்த யூஆர்எல் ஒர்க் ஆகும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.